இன்றுதான் இந்த பிரச்சனை வெடித்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, இது கடந்த சில நாட்களாகவே இது தொடர்ச்சியா மேடைகளிலேயே இந்த விவகாரம் என்பது எதிரொலிக்க தொடங்கி இருந்தது. இந்த நிலையில தான் இன்றைக்கு இது பகிரங்கமாக வெடித்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ். கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவரும் மேடையிலேயே ஒரு இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறீங்க? இது துரதிருஷ்டவசமான ஒன்று. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த சில தினங்கள் அல்லது கடந்த சில வாரங்கள் அல்ல, கடந்த சட்டமன்ற பொது தேர்தலின் போதே இந்த கருத்து வேறுபாடு என்பது இருவருக்கும் இடையிலே தலைதூக்கியது என்பதுதான் என்னை போன்ற உள்விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள ஊடகவியலாளர்கள் அறிந்த ஒரு செய்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேருவது என்று கடைசி வரை பேச்சுவார்த்தையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஈடுபட்டிருந்ததை நான் நன்றாக அறிவேன். சொல்ல போனால் அடுத்த ஒரு நாள் அல்லது 2 நாளில் கையெழுத்து முடிவாகிவிடும், இடங்களை பின்னர் பகிர்ந்து கொள்ளலாம் என்று பேசி நம்பர் முடிவான நிலையில் தந்தை மகன் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட அபிப்பிராய பேதம் என்பது ஒரே நாள் இரவில் நிலைமை மாறி அடுத்த நாள் அதிகாலை வேளையில் ஒரு கூட்டணி முடிவு உருவானது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தைலாபுரம் சென்று கூட்டணி ஒப்பந்தத்தில் காலை வேளையில் காலை 6 மணி என்று நினைக்கிறேன் கையெழுத்திட்டது என்பது எந்த கட்சியினுடைய கூட்டணி வரலாற்றிலும் ஏற்படாத ஒன்று. ஆகவே அப்போதே கருத்து வேறுபாடு இருந்தது என்பது பொதுவெளியில் தெரிந்துவிட்டது. பொதுவெளியில் என்றால் குறைந்தபட்சம் அநேகமாக பல பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்த விஷயமாகிவிட்டது. கூட்டணி தொடர்பாகவும் சரி, பாமக தலைவராக இருந்த திரு ஜி.கே. மணிக்கு பதிலாக நியமனம் நடைபெற்றது, தமிழ்குமரன் அவர்களை மாற்ற வேண்டும் என்ற பேச்சு, இவையெல்லாம் அந்த கட்டங்களிலெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ஆனால் இவ்வாறு ஒரு பொது வெளியில் இது வெளிப்பட்டது என்பது அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவைத்தான் தோற்று வைக்கும். இது பெருமை சேர்க்காது, இது நிகழ்ந்திருக்க கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். திரு ராமதாஸ் அவர்கள் ரொம்ப உச்சபட்சமா இந்த கட்சியை உருவாக்கியது நான் சொல்வதைத்தான் இந்த கட்சியில் அனைவரும் கேட்க வேண்டும், அப்படி கேட்காதவர்கள் இந்த கட்சியை விட்டு போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. இது எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி முதலில் வன்னியர் சங்கமாக இருந்து பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்தது. கிராமமாக சென்று வன்னியர் சங்கத்தை பலப்படுத்தியவர், அந்த பெருமைக்குரியவர் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். அதே போல வன்னியர் சங்கம் நிகழ்த்திய போராட்டங்களானாலும் சரி, பின்னாளில் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த முன்னெடுப்புகளானாலும் சரி, அது மதுவுக்கு எதிராக இருந்தாலும் சரி, சமூக நீதிக்கான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதில் எந்த அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மருத்துவரை மதிப்பதற்கு ஒரு காரணம் திறந்தது. ஆகவே அவர்தான் அந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையானவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது கட்சியினுடைய தலைவராக தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்? ஒரு எச்சரிக்கையை போல நிறுவனர் ராமதாஸ் இதை விடுக்கிறார். அது சரியான கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு தேவையற்ற குழப்பங்கள் இதனால் உருவாகும். நான் எந்த பக்கம் செல்வது நல்லது, யாருக்கை பின்னாலே ஓங்கும், தேர்தல் வேறு வர இருக்கிறது என்றெல்லாம் ஒரு குழப்பங்கள் ஓங்கும். இந்த பிரச்சனை மிக விரைவில் செட்டில் ஆவதுதான் அவருடைய குடும்பத்திற்கும் சரி கட்சிக்கும் சரி நல்லது என்று நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி திரு ரமேஷ். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்ற நிலையில் அக்கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை நியமிப்பது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மேடையிலேயே காரசார விவாதம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம்.
முகங்கள் நின்று சொன்னேன். மாநில இளைஞர்களுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார். சென்னையில அணியூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கேன். புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அங்க வந்து எல்லாம் என்ன பண்ணலாம். அணியூர்ல சென்னை அலுவலகம் தலைவர் முகமன் ராஜ்சபாமன் 4446060628 குறிச்சிருக்கேன். அது தொடர்பு இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம்னா பாமகவினுடைய புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்பு, குறிப்பாக கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவருக்கு இடையிலான பொதுவெளியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விவாதம் என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர். வணக்கம் ஷபீர். இப்போ கட்சியை நான் தான் தொடங்கின, நான் தான் உருவாக்கின, நான் சொல்வதை கேட்காதவர்கள் கட்சியை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு அன்புமணி டாக்டர் ராமதாஸ் சொல்வதும், என்னுடைய புதிய கட்சி அலுவலகத்தும் பனையூர்ல இருக்கு, அங்கு வந்து என்னை சந்திக்கலாம் அப்படின்னு டாக்டர் அன்புமணி சொல்வதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, கட்சிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு மோதல் என்பது இருந்து கொண்டே இருந்தது. இது நமக்கு ரொம்ப நாளா அது உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு பூதாகரமாக அது வெடிக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவில்லை. குறிப்பாக முகுந்தனுடைய அந்த நியமனம் அப்படின்றது இந்த விஷயங்கள் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே சீனியர் ராமதாஸுக்கும் அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கூட்டணி விவகாரங்கள்லயோ அல்லது மற்ற விஷயங்கள்லயோ கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் அது ஒரு பொது மேடையில ஒரு விவாதமாக மாறும், அது ஒரு பொது மேடையில் அது வெடிக்கும் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அது இன்னைக்கு நடந்திருக்கிறது. புதிய கட்சி அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடலனா கூட, பட் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார் அப்படின்றது இதன் மூலமாக தெளிவாக புரிகிறது. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மற்ற கட்சிகள் மீதெல்லாம் குடும்ப கட்சி வாரிசு அரசியலை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து விமர்சனம் வைக்கும் போது, நீங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேரை நீங்க அரசியல்ல கொண்டு வருவதும் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு காரணம். கட்சி என்பது ஜனநாயக பூர்வமாக நடத்த வேண்டும், அந்த கட்சியில எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு காரணமாக இதுவே அமைந்து விடுகிறது. நிறைய பேரை ஒரே குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் ஒரு கட்சியில இருந்தாங்கன்னா அது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெடிப்பதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதற்கு பாமகவுல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட அதை மீண்டும் உறுதி செய்கிறது. நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம், திமுகவுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு. அதே போல உங்களுக்கு மற்ற சில கட்சிகளும் பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் இது எல்லாமே உள்ளுக்குள்ள பேசி முடிவு செய்து விடுவார்கள். ஆனால் இது சீனியர் ராமதாஸுக்கும் அது போல அன்புமணி ராமதாஸுக்கும் பொது மேடையிலேயே இது நடந்திருக்கிறது அப்படின்றது ஒரு மிகவும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. மிக குறிப்பா பாஜக கூட்டணியில பாமக இடம் பெற்றிருப்பது, அது தொடர்பான விவகாரங்கள்ல இருந்த இந்த கருத்து மோதல் சமீப நாட்கள்ல கூட்டணியில இருந்தாலும் வெளிப்படையாக சில விஷயங்களுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கருத்து சொல்லாமல் இருந்ததும், டாக்டர் ராமதாஸ் கருத்து சொன்னதும் கூட இதன் பின்னணியில பார்க்க வேண்டிய ஒன்றா? நிச்சயமாக பார்க்க வேண்டியது. இது இப்ப இன்னைக்கு நேத்து அப்படின்றது இது கிடையாது. இந்த மோதல் அப்படின்றது அந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது ஒரு நீண்ட காலமாகவே இருக்கு. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் 2021 தேர்தலில் அவங்க இணையும் போது அந்த சமயத்துல இருந்தே அந்த பிரச்சனை அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு
சீனியர் ராமதாஸ் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது வேறு விதமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஒரு புல் அண்ட் புஷ் உள்ள இருந்துட்டே இருக்கும். அதை வந்து அப்பப்போ சமாதானப்படுத்தக்கூடிய இடத்துலதான் ஜி.கே. மணி போன்ற தலைவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய ரோலை வந்து பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கட்சியில காடுவெட்டி குரு அவர்கள் இருந்தாரு. அவர் இருக்கும்போது அவரு ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் நடவடிக்கைகள்லாம் வந்து வேறு விதமாக இருக்கும். அவர் காடுவெட்டி குரு இருக்கும் போதே வந்து நாம் கேள்விப்பட்டது என்னன்னா சீனியர் ராமதாஸுக்கும் அதே போல அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு அப்படின்றது இருக்கும். இவருடைய ஆக்டிவிட்டிஸ், இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய முரண்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சோ இது ஒரு நாள்ல நடந்த மோதல் அப்படின்றத நான் பார்க்கல, ஒரு நாள்ல ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அப்படின்னு பார்க்கல. கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து டாக்டர் ராமதாஸுக்கும் சீனியர் ராமதாஸுக்கும் அதே போல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இடையே ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு இருந்து கொண்டே இருந்துச்சு. கூட்டணிகள் குறித்து நாம் என்ன முடிவு எடுக்கிறது, இஷ்யூஸ்ல என்ன முடிவுகள் எடுக்கிறது அப்படின்னு ஒரு மாறுபட்ட கருத்து என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது அது வெளிப்படையாகவே வந்து அது வெடித்திருக்கிறது அப்படின்னும் போது அதற்கு ட்ரிகர் வந்து முகுந்தனுடைய அப்பாயின்மெண்ட். 4 மாசம் தான் அவர் கட்சியில இணைந்து அவருக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்றதுக்காக அவரை வந்து நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க அப்படின்னு